இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய ஜர்னி பின்னாடி ஒரு கதை இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ஸ்லாம் காலேஜ்லாம் பேச போகும்போது இந்த நியூஸ் பேப்பர்ல வர கட்டிங்லாம் வெட்டி நான் தான் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பேர் சாந்தி சவுந்தரராஜன். புதுக்கோட்டையில சின்ன கிராமத்துல ஓலை குடிசையில பிறந்த ஒரு பொண்ணு. 3 பெண்கள்ல மூத்த பொண்ணு. அந்த வீடு வறுமை. அப்பா அம்மாட்ட காசு இல்ல. தாத்தா டெய்லர் தான் அந்த சின்ன பிட்டு துணியெல்லாம் தைச்சு தரவர். சாந்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்கூல்ல வந்து ஏதாவது டீச்சர்ஸ் சின்ன ஹெல்ப் கேட்டாங்கன்னா ஓடி போய் அதை பண்ணிட்டு வருவாங்க. அப்போ ஒரு டீச்சர் ஐடென்டிஃபை பண்ணி, இந்த பொண்ணு நல்லா ஓடுதியா, நீ ரன்னிங் ரேஸ் போன்னு சொல்லி ஒரு ஓலை குடிசையில ஏழை வீட்டுல பரம ஏழையாக பிறந்த சாந்தி புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக ஓடுகிறார். மெடல் வாங்குறார். மண்டல லெவல்ல வாங்குறார். மாநில லெவல்ல வாங்குறாங்க. இந்திய தேசிய லெவல்ல நேஷனல் லெவல்ல ஓடி மெடல் வாங்கி தோஹால நடந்த ஆசிய போட்டியில இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வெள்ளி பதக்கம் வாங்கி நின்றார் புதுக்கோட்டை சாந்தி என்ற அந்த இடத்துல. அண்ணன் சொன்ன மாதிரிதான் நெக்ஸ்ட் டே இங்க வர்றாங்க. மேல தாளம் கொண்டாட்டம். நம்ம மீடியா சொல்ல விடுமா, அடுத்த பிடி உஷா வந்து விட்டார், வெள்ளி வென்றார், அடுத்து தங்க வென்றார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏசியன் கேம்ஸ்க்கு அடுத்து என்ன, ஒலிம்பிக்ஸ். கனவுகளோடு இருக்கிறாரு சாந்தி. பட் நெக்ஸ்ட் டே அவங்க லைஃப் அப்படியே தலைகளா போட்டு புரட்டி போட்டுச்சு. அதுக்கு பேர் ஜெண்டர் டெஸ்ட். அது ரிசல்ட் வருது. ஜெண்டர் டெஸ்ட் அவங்க ஃபெயில் ஆறாங்க. சாந்தி, நீங்க ஜெண்டர் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, மெடலை ஸ்டிப் ஆஃப் பண்றோம், லைஃப் டைம் பேன், நீங்க ஸ்போர்ட்ஸ் டீமே பிராக்டிஸ் பண்ண முடியாது. உடைஞ்சு போனாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க பண்றாங்க. அவங்க வீட்டில் எப்படியோ காப்பாத்தி ஜேஸ் வச்சு அவங்கள பாதுகாத்துறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியும். இது நடந்து முடிந்த 15 ஆண்டுகள். சின்ன சின்ன மேடையா கிடைத்த வாய்ப்பெல்லாம் பிடிச்சி 10 பேர் இருந்தாலும் பேசுவோம், 10,000 பேர் இருந்தாலும் பேசுவோம். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மீடியா வந்து சோசியல் மீடியா வந்து முட்டி மோதி நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்த பிறகு நான் சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் பண்ணும்போது மதுரையில இருந்து கோபி சந்தர்னு என்னுடைய நண்பர், சமூக ஆர்வலர், ஒரு நாள் வந்து பார்த்தப்போ 2 பேர் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் சொன்னேன், நம்ம ஜெர்னி சொல்லுவோம்ல, இந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸை பத்தி எல்லாம் பேசும்போது அவர் சொன்னாரு, ராஜ் உங்களுக்கு சாந்தி இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியாதுல்ல? தெரியாது சார். என்ன பண்றாங்க? செங்கல் சூளையில ஒரு நாளைக்கு 60 ரூபாய்க்கு கொத்தடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உடைஞ்சு போனேன். என்னையா சொல்றேன்? இந்த ஏசியன் கேம்ஸ்ல அவங்க சில்வர் மெடல் வாங்கும்போது அந்த தேசிய கீதம்லாம் ஓடும்போது அந்த இந்தியன் ஜெர்சியை போட்டுக்கிற அந்த அக்கா நிற்கும் போது இந்தியன் பிளாக் பிடிச்சிட்டு ஓடும்போது அந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் வெட்டி வெட்டி நான் விட்டேனே. ஏன் இப்படி நடந்தது எனக்கு மனசே கேட்கல. நீ நைட்டு நான் தூங்க முடியல. உட்காந்து எங்க டீம்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணோம். உலகத்துல யாருக்காவது இப்படி நடந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்தது. கேஸ்டர் செமன்யா. நெல்சன் மண்டேலா குரல் கொடுத்தார், மெடலை திருப்பி கொடுத்தா. ஒரிசால இப்போ இருக்காங்க டியூட்டி சந்திர ஒரு ஆத்லெட், அவங்களுக்கு இது மாதிரி நடந்தது. ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸும் ஒரிசால ஒற்றுமையா குரல் கொடுத்தாங்க, மெடலை திருப்பி கொடுத்துட்டாங்க. உச்சக்கட்ட என்ன தெரியுமா? நான் இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது ஒலிம்பிக்ஸ்ல இருந்து ஜெண்டர் டெஸ்ட நீக்கிட்டான். ஐ எம் கியூரியஸ். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன் நீக்கினா? இன்னொரு கேள்வி, ஏன் இதை பெண்களுக்கு மட்டும் வைக்கிறாங்க? என்னைக்காவது அது ஆண்களுக்கு வச்சிருக்காங்களா? வாங்க சச்சின் டெண்டுல்கர் நீங்க ஆணா டெஸ்ட் பண்ணுவோம், கிடையாது. பெண்களுக்கு மட்டுமே தான் அது உண்டு. அப்ப சர்வதேச அளவுல பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு அப்ப ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒரு லீகல் பேட்டில் நடத்தி இது மெடிக்கலி அன்ஃபிட், ஒருத்தங்களுடைய ஹார்மோன், ஒருத்தங்களுடைய நிறம், ஒருத்தங்களுடைய குரல், இதையெல்லாம் வைத்து நீங்க முடிவு பண்ண முடியாது. டோப் டெஸ்ட் எடுக்கலாம், ஆனா ஜெண்டர் டெஸ்ட் ஒண்ணு, அதுவும் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் முடிச்ச பிறகு எடுக்கிறது மெடிக்கலி அன்ஃபிட் சொல்லி ஒலிம்பிக்ஸை விட்டு ஜெண்டர் டெஸ்ட்டை நீக்கினாங்க. பட் இதுக்கு நடுவில் இந்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை குழந்தைங்க, எத்தனை மாணவிங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் யாருமே எந்த உதவியுமே பண்ணல? அப்ப ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தின்னு ஒரு குட்டி வீடியோ பண்ணி சோசியல் மீடியால நான் போடுறேன். யூடியூப்ல ஓடவே இல்லை. எல்லாரும் திட்டாங்க, உனக்கே இந்த வேலைன்னு. ஃபேஸ்புக்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது பரவிச்சு. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா செங்கல் சூளையில 60 ரூபாய்க்கு வேலை போன சாந்திக்கு நீங்க ஒரு அரசு வேலை கூட கொடுக்கல அவனு கேள்வி கேட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தின்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோ அந்த 10வது நாள் அன்றைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இதை பற்றி கேள்விப்பட்டு சாந்தியை நேரில் அழைத்து தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீம் உடைய அபிஷியல் கோச் இனிமே நீதான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கையில கொடுத்தார். இன்னைக்கு அக்கா நல்லா இருக்காங்க, திருச்சியில பிராக்டிஸ் பண்றாங்க, அடிக்கடி பேசுவாங்க. நான் கேட்பேன் என்ன பண்றீங்கன்ட்டு. இல்லப்ப காலையில 4 மணி கிரவுண்ட் போயிடுவேன், ஒரு 30 குழந்தைங்களை எடுத்திருக்கேன், 30 குழந்தைங்க பிராக்டிஸ் கொடுக்குறேன். 30 குழந்தைங்க எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு? நான் ஒரு பேராமீட்டர் வச்சிருக்கேன். பரோட்டா கடையில் வேலை பார்த்த குழந்தைங்க,
கல்குவாரியில வேலை பார்த்த குழந்தைங்க, மெக்கானிக் ஷாப்ல ஸ்பேனரை தப்பாடுறதுக்காக சைலன்ஸ்ல சூடு வச்ச குழந்தைங்க, அவங்களையெல்லாம் மீட் எடுத்து 30 பேர் ஓடிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா ஒலிம்பிக்ஸ்ல என் குழந்தை ஒரு நாள் கோல்டு வாங்கும், வாங்காம நான் சாக மாட்டேன்னு சாதிச்சு